இங்கே எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. தாத்தா பாட்டி கீட்டி எல்லாரும் காணாமல் போயிட்டு மகன் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வந்து லாக் பண்ணி இணைச்சிட்டான் ரெண்டு பேரையும். அவங்க ரெண்டு பேரும் இணைச்சும் போது அப்புறம் மாமனார் என்ன மச்சான் என்ன எல்லாம் ஒன்றாக வேண்டியது தானே. சல்மான் கானாக இருக்கட்டும் இல்லை அமீர் கானாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கிற மம்முட்டியாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பணும். அமிதாப் பச்சன் இன்னைக்கு படம் கிடையாது, ஆனால் ரஜினி இன்னைக்கும் பீக்கில் இருக்கிறாரு. அதானே இங்கே இப்போ நீங்களே சொல்கிறீங்களா? பாலையாவெல்லாம் இன்னும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாலையாவெல்லாம் விட ஏஜ்டு இவர் ரஜினி சார். யாராவது ஒரு ட்ரோல் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணவே முடியாது. ட்ரோல் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா. அக்கார்ட் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமா சார்ந்த நிறைய விஷயங்களை நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நம்ம கூட திரு சேகுபரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். கூலி படத்தினுடைய ஷூட்டிங்க்கு தனுஷ் அவருடைய ஓன் செட்டை, அதாவது 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு செட்டை வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் சொல்றாங்க. எப்படி மாப்பிள்ளை வந்துட்டு மாமனாருக்கு கொடுத்தாரா இல்ல எக்ஸ் மாப்பிள்ளை? நான் சொல்ல பாருங்க, இதை வந்து சந்தோஷமா நம்ம நினைக்கணுமா? உங்களுக்கு இன்னொன்று முதல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். டிவோர்ஸ் கேஸு ஒரு பக்கம் நடந்து டிவோர்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு கூட ரஜினி அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போது, உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்த போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தார். அப்போ வந்து தனுஷ் போய் பார்த்துட்டு வந்தார். இது ஒரு பக்கம் ஒன்று. ரெண்டாவது இது தாண்டி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் தம்பி அவருடைய மகன் வந்து அந்த பட்டமளிப்பு விழா இருக்குது இல்லையா, அதில் வந்து 2 பேரையும் லாக் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அரிய காட்சி. அதெல்லாம் அம்மாவையும் அப்பாவையும் இணைக்கிற அந்த பிள்ளைகள் வந்து இணைக்கிற அந்த காட்சி. அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவுது. அந்த டிவோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாஷ் ஆகிடுச்சின்னு கூட சொல்ல முடியும். சட்டப்பூர்வமாக இல்லை, மன ரீதியாக வந்து அது குவாஷ் ஆகிடுச்சு. குவாஷ்னால் உங்களுக்கு செல்லாமல் போயிடுச்சு. அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்க வந்து இப்போ வந்து இணக்கமாக இருக்கிறாங்க கணவன் மனைவி. மீண்டும் கூட வந்து ஒரு சட்டப்பூர்வமாக அவங்க வந்து மறுபடியும் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். அது நல்லது தானே, அது நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே. அப்படி இருக்கும்போது கேட்டால் பிள்ளைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீண்டும் பிள்ளைகளுக்காக இல்லை, பிள்ளைகளால் மீண்டும் இணைஞ்சாங்கன்னு சொல்லலாம். அப்போ இணையும் போது 2 குடும்பமும் வந்து அவங்க வந்து ஒரு ஜெல்லாயிட்டாங்க, மீண்டும் ஜெல்லாயிட்டாங்க. 2 குடும்பன்றது நான் சொல்ல கணவன் மனைவி பிள்ளைகள். அதுக்கு பிறகு வந்து குடும்பம். அப்போ வந்து ரஜினி சாருக்கு வந்து மருமகன்ற முறையில் அவர் செட்டு கொடுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் பெரிய ஸ்டார், என்றைக்குமே அவர் தலைவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி கொடுக்கும்போது கேட்டால் இது ஆரோக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் சந்தோஷமாக. ரைட், ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நயன்தாரா மாதிரி ஒரு 10 கோடி ரூபாய் கேட்கணும்னு சொல்கிறீங்கன்னா இல்லை, சொல்கிறேன், கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு கருத்து வேற்றுமை வரும் தான். அதனால தான் சில காலம் காத்து இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அது யாருன்னா நடிகர் நடிகை கூட இருக்கட்டுமே, உங்களுக்கு வந்து ஒரு உங்களால் இப்போ சேர்ந்து இணைஞ்சு வாழறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் ஒன்று நீதிமன்றம் போயிடாமல், டிவோர்ஸுக்குன்னு போயிடாமல் கொஞ்ச நாள் வந்து தனித்தனியாக கூட வாழலாம். அதுக்கப்புறம் ஒரு இணக்கமான சூழல் வந்துடும். இப்போ மிஷ்கின் சொன்னார் பார்த்தீங்களா, டிவோர்ஸ் ஆகலை, பட் ஆனால் அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வந்து கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் சொல்கிறார் அவர். ஒரு 10 வருஷமாக 15 வருஷம் சொன்னார், பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் என் சொத்துலாம் வந்து என் மனைவிக்கு தான், அவங்க ரொம்ப நல்லவங்க, அதான் சொன்னார். பார்த்தீங்க இல்லை, இதுதான் மனிதர்கள் வந்து நான் கேட்டேன்னா கருத்து வேற்றுமை வரும். ரொம்ப கோபத்தில் உச்சி கூட நம்ம போயிடுவோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் பிரிஞ்சு இருந்துட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம இயற்கையாகவே நம்மளை சேர்த்துற கொண்டு வந்து இப்போ அந்த பையன் எப்படி லாக் பண்ணால 2 பேரையும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இணைஞ்சிட முடியும். அது அவசரப்பட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து டிவோர்ஸை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? இப்போ பேப்பரில் தான் இருக்குது டிவோர்ஸ். இது தனுஷ் ஐஸ்வர்யா வந்து டிவோர்ஸ் வந்து பேப்பரில் இருக்குது. ஆனால் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க. சந்தோஷம் தானே இது. அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி இதை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு கூட இனி ஒரு காலங்களில் வந்து அவசரமாக நீங்கள் டிவோர்ஸை கோர்ட்டில் கொண்டு போய் பேப்பரை போடாதீங்க, கொஞ்சம் காலம் காத்துருங்க. அதுக்குள்ளே வந்து காலங்கள் தான் இங்கே மிகப்பெரிய என்ன சொன்னால் மருத்துவர். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆறிடும். என்ன இதயத்தில் என்ன புண்ணு இருந்தாலும் ஆறிடும். காலம் தான் இங்கே தலை சிறந்த மருத்துவர். கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு போய் டிவோர்ஸை போட்டு அதுக்கப்புறம் 2 குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனையாகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. தாத்தா பாட்டி கீட்டி எல்லாரும் காணாமல் போயிட்டு ஒரு பேரன், அதாவது ஒரு மகன் வந்து அம்மா அப்பா 2 பேரையும் வந்து லாக் பண்ணி இணைச்சிட்டான் 2 பேரையும். ஸோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க 2 பேரும் இணைஞ்ச போது அப்புறம் மாமனார் என்ன மச்சான் என்ன எல்லாம் ஒன்றாக வேண்டியது தானே. அந்த வகையில் கொடுத்துருக்கலாம் ஒரு வேளை. ரைட். இப்போ அமீர் கான் வேற படத்துல நடிக்கிறதா சொல்றாங்க, அது உண்மைதானா? அது அமீர் கான் இருக்கார் இல்லையா அந்த படத்துல? கண்டிப்பா இருக்காரு. சோ வேட்டையன்ல வந்து அமிதாப் பச்சன் சார் இருந்தாங்க இல்லையா? இப்போ இது ரஜினி சாரோட உத்திமா இது. அது வந்து அவர் தான் முதல்ல இதை என்னன்னு கேட்டால் பேன் இண்டியா மூவின்னு சொன்னால், இப்போ நீங்கள் மோகன்லாலை கொண்டு வராரு, ஜாக்கி ஷரப் கொண்டு வராரு, இந்த பக்கம் சிவராஜ்குமார் கொண்டு வராரு. ஸோ இப்படிலாம் கொண்டு வந்தபோது அந்த படத்தோட பார்வை வேறு மாதிரி ஆயிடுச்சு. வேட்டையனில் வந்து அமிதாப் பச்சன் வந்து என்ன ரோல் பண்ணார் அந்த படத்தை நான் சொல்கிறேன். வேட்டையனில் ஒரு என்ன ரோல்,
மனித உரிமை ஆணையத்தோட ஒரு தலைவர் ரோல். அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதா? நீங்களே சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணார்? போட ஒன்றும் பண்ணல. படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் நடிக்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள் வந்து 2 பேரை வச்சு பேசுவார், அந்த போலீஸ் டீம் வச்சு பேசுவார், அதுதான் முக்கியம். இல்லை கோர்ட்டில் வந்து உட்காருவார், அவ்வளோதான். பெரிய காட்சிலாம் இல்லை. வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த அந்த மெகா ஸ்டார், பெரிய ஸ்டார் இல்லையா, வந்து ஒரு உலகம் முழுவதும் அறிஞ்ச நடிகர், அதுவும் இந்தியா முழுவதும் வந்து தெரிஞ்ச நடிகர் அமிதாப் பச்சன். அவள் அதை கொண்டு வந்து படத்தில் போடும்போது படத்தோட வேல்யூ வந்து வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி என்னென்னு கேட்டால், அது மாதிரி சிவராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது இங்கே இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கேரக்டரில் உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது, யாரை எங்கே போடுறதுன்னு ஒரு அந்த இயக்குனருக்கு தெரியுது. இந்த அது மாதிரி வந்து என்னென்னா அமீர் கானை கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போது வந்து அது சல்மான் கானாக இருக்கட்டும், இல்லை அமீர் கானாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற மம்முட்டியாக இருக்கட்டும், என்ன அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பணும். இந்த கேரக்டர் வந்து வெயிட்டான கேரக்டர் இருக்குது. இப்போ அவருக்கு அமிதாப்புக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, சார் நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட லீடர், நீங்கள் தான் சேர்மன், நீங்கள் தான் வந்து இந்த ரோலை பண்ணுறீங்கன்னும் போது அவர் கேட்கும்போது பிரமிப்பாக இருந்திருக்கும். ரைட் ஓகேன்னு. அப்புறம் படம் முடிஞ்சு பார்த்துருப்பாரு, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் நமக்கு வாய்ப்பு அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். அமிதாப் பச்சன் இன்றைக்கி படம் கிடையாது, பெரிய ஸ்டார் தான். ஆனால் ரஜினி இன்றைக்கும் பீக்கில் இருக்கிறாரு. அதானே இங்கே இப்போ நீங்களே சொல்கிறீங்களா 1000 கோடி பிஸ்னஸ் நடக்குது அவரை சுற்றி, அமிதாப் பச்சன் சுற்றி கிடையாது, இல்லை. ஸோ அதுதான் இங்கே அந்த இடத்துல நீங்கள் ரஜினி சார் கூப்பிட்டாருன்னா யாராக இருந்தாலும் வருவாங்க. அது அமீர் கானாக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், எந்த கானாக இருந்தாலும் வந்து ரஜினி சார் கூப்பிட்டா, ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறீங்கன்னு சொன்னால் விருப்பப்பட்டு வருவாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குன்னா இவருடைய கேரக்டர். நான் இவருடைய ஆட்டிடியூட் வந்து ரஜினியோட ஆட்டிடியூட் வந்து கேட்டால் எல்லாரையும் அரவணைச்சிக்கிற அந்த அன்பால் அரவணைக்கிறது இல்லை, அது மற்றவர்கிட்ட இல்லை. அது ரஜினி சார்ட்டா அந்த ப்ளஸ் இருக்குது. யாராலும் உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த காலத்தில் வந்து அறிக்கை விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் மன்சூர் அலிகான் ரஜினி தாக்கி ஒரு அறிக்கை விட்டுருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோ அவரும் படிச்சிருப்பார். இப்போ ஒரே பரபரப்பாச்சு. ரஜினியை வந்து ரொம்ப கடுமையாக தாக்கியிருப்பார் மன்சூர் அலிகான், ஏதோ அரசியல் சம்மந்தமாக வந்து நினைக்கிறேன் தாக்கியிருப்பார். அவருக்கு வந்து படையப்பால ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? மன்சூர் அலிகான். அந்த வீட்டை ஏலம் எடுக்க வர ஒரு மாதிரி வந்திருப்பார், அது பார்த்துருப்பாங்க. அது மாதிரி யாரோ தாக்கி பேசுனாங்கன்னா உடனே அந்த நடிகர்களையும், நான் நடிகரில் சொல்கிறேன் நான், உடனே அவங்கள அந்த மனக்காயத்தோடு கேட்டு கூட இப்போ கே.எஸ். ரவிக்குமார் கேட்டுக்கலாம், சார் இந்த ரோலுக்கு வந்து மன்சூர் அலிகான் தான் இருக்கான், போடுங்கன்னு இருப்பார். தனிப்பட்ட முறையில் நம்மளை தாக்கி பேசினாலும் இந்த ரோலுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போடுங்க. அந்த மாதிரியான வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரஜினி சார்ட்ட இல்லைன்னு. ஓகே ஓகே. படத்துல வந்து ஸ்ருதி ஹாசன் வில்லியா நடிக்கிறாங்களோ வில்லின்னு சொல்றாங்கம்மா. இவங்க எல்லாமே இவங்க கற்பனையாக சொல்றது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில்லி கேரக்டர் இருக்காது, ஒரு நெகட்டிவ் கேரக்டரா ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி தக் லைஃப்ல த்ரிஷா கொண்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆமாம் ஷேடு தான். நெகட்டிவ் சொல்ல முடியாது, நெகட்டிவ் ஷேட் தான். வில்லின்னு சொல்ல முடியாது, இல்லை நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அதனால் அது டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்கணும். நெகட்டிவ் கேரக்டர் வில்லின்ற அந்த அவ்வளோலாம் ரஜினி சார் படத்தெல்லாம் வில்லியாக நடிக்கிற அளவுக்குலாம் வந்து நீங்கள் ஒன்றா கற்பனையாக நீங்கள் பார்த்தா பில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா நடிப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர் வேணா இருக்கலாம். இப்போ அவங்க வில்லி மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டீமில் ஒன்றா இருப்பாங்க, ஒரு மாதிரி நெகட்டிவான கேரக்டர் தான் அது. அப்படி வேணா இருக்கலாம். நெகட்டிவ் கேரக்டராக இருக்கா நான் வில்லின்ற அந்த ரோல்லாம் போடுவார். ரஜினி சாருக்கு படத்தெல்லாம் வில்லியாலாம் வந்து சுத்தியாசம் வர முடியாது, நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் எப்படிப்பட்ட ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதில் என்னமா டவுட் இருக்குது. எப்போவுமே வந்து வழக்கமாக வந்து ரஜினி சாரோட வந்து எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்வார். நீங்கள் ட்ரோல் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து அந்த ட்ரோல் லிமிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து பல ஸ்டார்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக பாலையா சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாலையாவெலாம் இன்னும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாலையாவெலாம் விட ஏஜ்டு இவர் யார், ரஜினி சார். யாராவது ஒரு ட்ரோல் சொல்ல முடியுமா? இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணவே முடியாது. ட்ரோல் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும், அது மாதிரி தான். ஸோ அதனால் எந்த காட்சி எப்படி அவர் நடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து மெகா ஹிட் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1000 கோடின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அதில் நான் வந்து அந்த கருத்து நான் எப்போவுமே வைக்க மாட்டேன். அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் எண்ணி சில கவுண்டிங் பண்ணி எண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதில் ஹோப் இல்லை. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்ச படங்களை வந்து இந்த படம் முறியடிக்கும், அதை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜன்றதுனால நம்ம அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அதை வந்து உறுதியாக இதுக்கு முன்னாடி ஒரு அது ஜெயிலர் படமும் சரி, வேட்டைனாலும் சரி, கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த அடுத்த லெவலில் நிற்கும். கண்டிப்பாக படம் ரிலீஸ்க்கு இன்னொரு 1 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மாதம், ஆமாம், ஆகஸ்ட் 14 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆடியோ லான்ச்லாம் எப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு? அது தெரியலங்க, இது எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து ஆடியோ லான்ச் வந்து பண்ணுவாங்களா இல்லை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக. ஏன்னா ஆடியோ லான்ச் என்ன சொன்ன சிக்கல்னா,
ஆடியோ லான்ச் பண்ணாலே வந்து இங்கே ப்ராப்ளம் தான். ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி. ஆமாம். அதுக்காக ரஜினி சார் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து இதை அவாய்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சே அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நான் கற்பனையாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி பேச்சும் இல்லை. ஆடியோ லான்ச் சம்மந்தமாக கற்பனையாக சில பேர் பேசுவாங்க, ஆனால் அந்த மாதிரி பேச்சே இல்லை. அப்படியே வந்தால் கூட அந்த ஆடியோ லான்ச்சுக்கு யாரை வர வைக்கிறதுன்னு இருக்குது, அதில் என்ன பேசுறதுன்னு இருக்குது. அங்கே தேவையில்லாமல் பேசி சிக்கலாகுன்றது ஒரு டாக் இருக்குது. அதுவும் கமல் வந்து இந்த மொழி குறித்து பேசுறது பார்த்தீங்களா, அதனாலேயே படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடி வாங்குச்சு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் வந்து அவாய்ட் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சை அவாய்ட் பண்ணிப்பார். அப்படியே நடத்தினாலும் அவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வரலனாலும் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லையா? அவர் வந்தால் தானே அதுக்கு வெயிட்டு. அவாய்ட் பண்ணிப்பார் தான் நினைக்கிறேன். ஏன்னா மேடையில் எது பேசினாலும் அசைஞ்சாலும் நிமிர்ந்து பார்த்தாலும் எல்லாமே இங்கே வந்து ட்ரோல் ஆகுது. ஸோ இது ஒரு காரணமாக ஆகிடக்கூடாது இல்லை? அப்படி தான் நான் எதிர்பார்த்து இவர் சம்மந்தமே இல்லாமல் மொழியை பற்றி பேச அது சர்ச்சையாக. அதனால் ஆடியோ லான்ச்சை அவாய்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவல் வந்து கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நன்றி.